சிந்திய பொழுது அங்கும் யாக்கோபு இருக்கின்றார். ஆகவே யாக்கோபு இயேசுவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சீடராக இருந்திருக்கலாம். மாணவர்களே, இவர் ஸ்பெயின் நாட்டில் நற்செய்திய பணியை அறிவிக்க அங்கு சென்றார். பல பேரை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து சென்றவர். இவர் திருப்பயணியாளர்களின் பாதுகாவலராக இருக்கின்றார். இவர் கிபி 42ஆம் ஆண்டில் ஏரோது மன்னன் ஆட்சி புரியும் பொழுது தலையை வெட்டப்பட்டு சீடர்களில் முதல் ஒரு உகந்த வாழ்வு அவர் வாழ்ந்தவர். ஆகவே நாமும் அவரை போல வாழ இன்றைய கல்வாரி பலியின் மூலம் ஆண்டவர் இயேசுவிடம் அந்த வரங்களை கேட்டு நாம் ஜெபிப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள் குறைகளை அனைத்தை மீட்போம். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் மனமிருந்து ஜெபிப்போம். பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் வரை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள